பிரியமானவர்களே, பிறருடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நாம் கொண்டு வந்தால் அதற்கேற்ற பலனை நாமும் நம் வாழ்க்கையில் அடைய முடியும் என்று நாம் காண முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். தொற்கால் உயிருடன் எழுப்பப்படுதல் என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் காண்கின்றோம். தொற்கால் மரித்து போனாள் என்றதும் அவளுடன் இருந்த அந்த பெண்கள் தொற்கால் மீது கொண்டுள்ள அன்பினாலும் அவர்கள் பேதுருவுக்கு அவள் மரித்து விட்டாள், ஆகவே சீக்கிரமாக வாருங்கள் என்று செய்தி அனுப்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படியே அழுது புலம்பிக் கொண்டு இராமல் உடனடியாக செயல்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். தொற்காலின் அன்பு அவர்களை செயல்பட வைத்தது என்பதை நாம் காண்கின்றோம். வசனம் 39 நாம் பார்க்கும் பொழுது பேதுரு தான் ஒரு அப்போஸ்தலன், நான் இதற்கெல்லாம் வர முடியாது என்று சொல்லாமல் உடனடியாக அவர் அங்கு சென்றார். சில நேரங்களிலே கூட அநேகர் இதற்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்றதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படி இல்லாமல் அவர் உடனடியாக அவர்களோடு செல்கின்றதை நாம் பார்க்கிறோம். வசனம் 40 நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை விளங்கும்படியாய் பேதுரு அந்த இடத்திலே ஜெபிக்கின்றார். நாம் ஜெபிக்காமல் நாம் எதையும் செய்ய முற்படக்கூடாது. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். நம் வாழ்விலும் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு தபித்தாளே எழுந்திரு என்றதும் அவள் கண் திறந்து பார்த்தாள் என்று நாம் காண்கின்றோம். பேதுரு அவள் கையை பிடித்து எழுந்திருக்க பண்ணினார். இது ஒரு அற்புதம். மரித்த அந்த தொற்காலை அவர் உயிரோடன் எழுப்பினார் என்று நாம் காண்கின்றோம். இந்த அற்புதமானது அந்த இடத்தில் உள்ள அநேகர் அதை கண்டவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஏதுவாக இருந்தது. ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் பிறர் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இன்றும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து போகும் எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அப்போஸ்தலருக்கு அருளப்பட்ட வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருளி இருக்கின்றார், கட்டளை கொடுத்திருக்கின்றார். கர்த்தரின் நாமத்தினால் பாவத்திலே வாழும் மக்களை கை கொடுத்து அவர்களை அந்த பாவத்திலிருந்து எழுப்பிவிட்டு ஆண்டவரண்டை வழி நடத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தோல் பதனிடுபவன் செத்த மிருகத்தின் தோலை பதனிடும் தொழில் யூதர்களுக்கு அருவருப்பானதாக இருந்தாலும் பேதுரு எந்த வேறுபாட்டையும் பார்க்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, நான் பெற்ற உம்முடைய வல்லமையை பிறருக்கும் காண்பிக்க உதவும் தகப்பனே. ஆமேன்.